பாரதிராஜா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. இப்ப திரும்ப வந்து இவரும் இறந்துருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்படி சினிமா உலகத்தையே விட்டுட்டு போறாங்க. சினிமா உலகமே வந்து இப்போ வந்து ஒரு அனாதைனா மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்கு. மேம் இன்னொரு கேள்வியும் இருக்கு. இப்ப நம்ம நீங்க சொன்ன மாரி சமீபத்துல பாரதி ராஜா அவர்களுடைய இறப்பும் சரி, இப்ப நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் இறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது எல்லாமே அடுத்தடுத்து ஒரு திரையுலகினருக்கு ஒரு அதிர்ச்சி, சோகம் இப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே நேரம் நம்ம இன்னொரு விஷயங்கள கூட குறிப்பிட்டு பேசுவோம். இப்ப பாரதி ராஜா சார் இருந்தாலும் அவருமே வந்து ஹீரோயின்ஸ் அதாவது நடிகைகளுக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர். அதே மாரி பாக்யராஜ் அவர்களுடைய படங்கள் பார்க்கும்பொழுது அதிலுமே நடிகைகள் அப்படின்னும் பொழுது அவங்க ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருந்தாலும் கூட அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமா கொடுப்பாரு அப்படிங்கறதா எல்லாரும் சொல்றாங்க. உங்க தரப்புல அது எப்படிங்க? கண்டிப்பாங்க. அவர்கிட்ட ஒரு சீன் பண்ணா கூட அந்த சீன்ல வந்துட்டு அவங்க வந்து பேசப்படுற மாதிரி ஒரு நேம் கிடைக்கும். இப்ப பாருங்க பவுல் பவுல்தான் படத்துல வந்து நான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேம் கிடைக்கணுங்கிறதுக்காக ஐஸ் ஃப்ரூட் மாமி கேரக்டர்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது என்ன இந்த ஐஸ் ஃப்ரூட் மாமி அப்படின்னா இல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும். அப்பதான் வந்துட்டு ஜனங்க மத்தியில வந்து அது ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப நல்ல வரவேற்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் என்னோட பேர் பவிதாங்கிற பேர் சொல்றதுக்கு பதிலா ஐஸ்ரூட் சுவாமி எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நேம் வந்து எனக்கு வந்து கிரியேட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி நம்ம டைரக்டர் வந்து யாரு பண்ணாலும் சரி ஒரு சீன் பண்ணாலும் சரி சும்மா ஒரு லெட்டா ஒரு டைலாக் பேசாம பண்ணிருந்தாலும் சரி அவங்கள வந்து தனியா மக்களுக்கு தெரியற மாதிரி ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு வர மாதிரி ஒரு நல்ல கிரியேட்டிவா பண்ணி கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட டைரக்டர். அதுவும் இல்லாம ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க. நம்ம முன்ன மாதிரி வந்து இப்போ உள்ள டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டே பண்றது இல்லை. அந்த ஸ்பாட்ல போய் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 ஒரு 7 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இவர் வந்து அப்படியே சொல்லுவாரு இந்த டைலாக் எங்களுக்கு இந்த டைலாக் அதே மாதிரிதான் ஸ்பீடா இருந்தது சார். அவரு கூட கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் படம் வந்து எத்தனை கல்யாணி முத்தாங்கி சொல்றாங்க. இந்த 2 படம் பண்ணியிருக்கேன். அப்படிதான் ஸ்கிரிப்டே கிடையாதுங்க. ஸ்பாட்ல சொல்லுவாங்க அதை நம்ம பிக்கப் பண்ணி பேசணும். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர்ஸ் இந்த கிரியேட்டிவ் ஆபீஸ் போட்டு அதுல வந்து டைலாக்ஸ் பண்ண வச்சு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஸ்பாட்ல டைரக்டர் சொல்லுவார் அதை அப்படியே பிக்கப் பண்ணிக்கணும். பின்னாடி வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருப்பாங்க. நமக்கு என்ன டைலாக் சொல்றாரு அவங்க வந்து பின்னாடி வந்து எழுதுவாங்க. அதுக்காக டைரக்டர்